இன்றைக்கி நல்லா கிளைமேட் மழை வர மாதிரி ஜில் ஜில்னு இருக்கவும் செல்வா 5 மணிக்கே வண்டிக்கு எழுந்திரிச்சு கிளம்புறேன்னு சொன்னவே நல்லா தூங்கிட்டான். சரி நம்ம ஒரு 7 மணிக்கு எழுந்திரிச்சு மதியத்துக்கும் சேர்த்து சாப்பாடு வச்சுட்டு என்னடா சமைக்கிறதுன்னு சாப்பாடே வெந்துடும் போல் அவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு இருந்ததா, உருளைக்கிழங்கு மசியல் வச்சுட்டு ரசம் வைக்கலான்னு ரசம் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஏன் வருது ரசத்தில் வெள்ளைப்பூடு போட மறந்துட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் நச்சு போட்டுட்டு இருந்தேன். சரி கொஞ்சம் அப்பளம் மட்டும் பொரிச்சிட்டு உருளைக்கிழங்கு மசியல் வந்து நார்மலாக வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கிட்டு உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்சம் மசியல் மாதிரி பண்ணிட்டோம்னா ரெடி ஆயிடும். செல்வாக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால் இன்றைக்கி செஞ்சேன் உருளைக்கிழங்கை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு. அப்புறம் ரசமும் வச்சாச்சு. செல்வா ஒரு 8:30க்கு தான் எழுந்திரிச்சு லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டாச்சு. நம்ம அவனுக்கு மதியத்துக்கும் ரசம் உருளைக்கிழங்கு மசியலே வச்சு கொடுத்து ஆளை அனுப்பி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். நான் சாப்பிடும்போது நல்லா அப்பளும் சப்பாத்தி மாதிரி சவச்சவன்னு ஆயிடுச்சு, மொறுமொறுன்னு இல்லை. சரி பரவாயில்ல அப்படின்னு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் அப்போ அவளை பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் அரவிந்த், ஐஸ்வர்யா, ராசாத்தி, இந்து, தியா, தன்ஷிகா உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போ ஹாப்பியாக இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.